வணக்கம் வியூவர்ஸ், இதுதான் நான் வேலை செய்கிற பஸ் கம்பெனி. இங்கே ஏர்போர்ட்டில் ஓடுற பஸ்ஸுகள் இங்கே கூடுதலாக இப்படித்தான் இருக்குது. இங்கே பார்த்துங்க பின்னால் இது இப்போ நான் ஓடிக்கொண்டு நான் பார்க் பண்ணியிருக்கேன். இது இப்போ எங்கே நிற்கிறோம்ட்டா இங்கே இருக்கிறாங்களே தெரியும். இங்கே டெர்மினல் 5 நிற்கிறோம். இது டெர்மினல் 5. நாங்கள் பேசஞ்சர்ஸை கொண்டு போய் ட்ராப் ஆஃப் பண்ணுற இடம் இது. இந்த கொலிக்குறார் இங்கே வந்துட்டேன். How are you? பாருங்களா, பஸ் எல்லாம் கிடையாது. பஸ்ஸுகள் இந்த நேஷனல் எக்ஸ்பிரஸ் எல்லாம் இங்கே வந்து முக்கியம். இதில் நூற்றுக்கு எங்களை தமிழாக்கள் இங்கே இருக்கிற தமிழாக்கள் இந்த பஸ்ஸில் வர்றது இந்த சீப் ஏர்போர்ட்டுக்குள்ளே. ஏனண்டா இங்கே கொண்டு நீங்கள் ஆக்களை ட்ரொப்போ பண்ணுறதுக்கு இங்கே இப்போ 6 பவுண்ட் கட்ட போகணும். அதை விட ட்ரொப்போ பண்ணுறது ஒரு 5 மினிட்ஸுக்கு மேலே நிற்கல. அது இங்கே இருக்கிற ஆக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது. ஆனால் அதே பஸ்ஸில் வேண்டாம், நீங்கள் ஆறுதல் ஆண்டுட்டு போகலாம். ரைவல்ஸ் பார்த்தீங்க இங்கே நான் நினைக்கிறேன் குளிக்கலாம். இது டெர்மினல் 5 உங்கள் மேலே. இது இப்போ நேரம் இங்கே மார்னிங். இப்போ காலையில் சரியாக 4:50. அதனால் ஏர்போர்ட் இப்படி குவைட்டாக இருக்குது. இல்லாட்டி இந்த இடம் கடும் பிஸியாக தான் இருக்குது. இங்கே பாருங்க எத்தனை தளங்கள் இருக்குது. இது லண்டனில் இருக்கிற ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் இருக்கிற டெர்மினல் 5. நான் டெர்மினல் 2, 3, 4க்கெல்லாம் பேசஞ்சர்ஸை கொண்டு போடுறது. இன்றைக்கு எனக்கு டியூட்டி இங்கே போட்டு கிடக்கு. இங்கே பஸ் நல்ல சம்பளம், தனியாக இருக்கிறார்கள், நல்லா வேலை செய்யலாம். இந்த ஜாவெல்லாம் கிடைச்சோன்னா முதல் லைசன்ஸ் எடுத்து போட்டு வேலைக்கு பழிக்கிறதுக்குள்ளே யாரும் இங்கே நல்ல உதவியான ஆக்கள் இருந்தால் இங்கே ஏர்போர்ட் வேலையில் எடுத்தால் நல்லா உழைக்கலாம். இங்கே அது தனியாக இருக்கிறாங்க. இப்போ பார்த்துங்களா எல்லோரும் உங்கள் அவங்க ஷிஃப்ட்டுகளுக்கு எல்லாம் போய் கொண்டிருக்கணும். மரத்துக்கு ஒரு பர்பிள் கலர் லைட்டு போட்டு நல்லா வடிவாக்காங்க. வைஃபை என் பிள்ளையிலேயும் ஒருத்தன் கொண்டு வந்து காட்டுவாங்க மார்னிங்கில். நான் மார்னிங்கில் விளம்ப பண்ணேன். இங்கே நான் 10:30 மார்னிங் 10:30 எழும்பி வேலைக்கு வந்துடுறேன். 4 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு 10:30 எழும்பிடுவோம். அப்போ தான் எல்லாம் நாங்கள் 6 வலிக்கிட்டு பஸ் ஒரு நாங்கள் கொஞ்சம் நீட்டாக வலிக்கிறோம். சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறவன்ட்டு நாங்கள் நீட்டாக இருக்கணும் பஸ் ஓடுறாங்க. அப்போ தான் பார்க்குற பேசஞ்சர்ஸுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்க மார்னிங். இல்லாட்டி வாரவன் ஒன்று இப்போ முதலாவது ட்ரிப்பே போய் எங்களை கோவம் பண்ணுறோம். அதனால் ஃபஸ்ட்டு எப்போ ஒன் டைம் எனக்கு வேலைக்கு வந்துட்டால் அந்த நாளே ஹாப்பியாக போகணும்னு சொல்லுவாங்க. இந்த நேஷனல் எக்ஸ்பிரஸ் அதெல்லாம் இல்லை அடிச்சு நிற்கிறாங்க. நம்மளோட பிளாக் டாக்ஸி நிற்கிற இடம். இங்கே யூடியூப்ல தெரியும். இங்கே ஒரு டாக்ஸி ஃபேமஸ் ஆகிட்ட பிளாக் டாக்ஸி. இந்த அன்றைக்கி இதுதான் பிளாக் டாக்ஸி. இதில் வருதா சரியான காசு கூடாது.
நான் சும்மா சொல்கிறேன், இவங்கள்ட்ட ஏறினா நார்மல் டாக்ஸிக்கு 10 பவுன் கொடுத்தா அவங்களுக்கு 25 பவுன் கொடுக்கணும். அப்படி டபுளாக தான் எடுப்பாங்க. இங்கே எந்த ஏர்போர்ட்டுக்கு வராங்கலாம் பஸ்ஸில் வாங்க, பஸ்ஸில் வந்தால் தான் நல்லது. ஏண்டா எனக்கு முதல் தெரியாது அந்த காரில் விட்டுட்டு ஓடுறது, பஸ்ஸில் வரைக்குள்ளே நல்ல பெனிஃபிட்டுகள் இருக்குது. வந்து ஆறுதலாக நின்று நிறைய மணிக்கு கொடுக்குது. பார்த்தீங்க நீங்கள் இது ஃபுல்லாக நடந்து காட்டையில் அதை ஏன்டா எனக்கு அடுத்த ட்ரிப்புக்கு நான் பலிக்கிறோம்னா இது சும்மா நிற்கக்குள்ள சும்மா எடுத்தது. வீடியோ பாருங்க, கமெண்ட்ஸ் பண்ணி விடுங்க. பஸ் ஓடுறாக்கில் யாருக்குன்னு தான் கமெண்ட் பண்ணுங்க.